ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் பீரியடில் பிக் பாஸ் சீசன் 4 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஷிவானி நாராயண், சுரேஷ் சக்கரவர்த்தி, அப்புறம் ரியோராஜ். இவங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஷிவானி நாராயண். இந்த ஷிவானி நாராயண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ், அப்புறம் மாடல். இவங்க சரவண மீனாட்சியில் தான் ஃபஸ்ட் ஆக்டிங் டிபேட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெட்டை ரோஜா, பகல் நிலவுங்கிற சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்ஸ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப யங்கான கண்டஸ்டன்ஸ் இவங்க தான். இவங்களோட இன்ஸ்டாகிராமோட பேஜ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப அடக்கமாக ரொம்ப ஃபேமிலி டைப்பான ஃபோட்டோஸ் பிக்சர் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ரொம்ப கிளாமர் காமிச்சு நிறைய பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட இந்த ஹாட்டான பிக்சர்ஸ்க்கே ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமான ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு தான் இருக்காங்க. இவங்க பிக் பாஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ரிசர்வ்டாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆக்டர், ஆங்கர், ரைட்டர். இவர் அழகன் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திர சாரோட மூவியில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க யூடியூபரும் கூட. இவங்க யூடியூப்பில் நிறைய ரெசிபிஸ் சமைச்சு போட்டிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எஸ்பிபி சாரோட டெத்துக்காக அவங்களோட ஆக்ட் பண்ண ஒரு மூவி பிக்சரோட அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ஃபேமிலி பிக்சர்ஸ், இவங்க சன்னோட இவங்க ஒய்ஃபோட பிக்சர்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் அப்புறம் இவங்களோட ரெசிபீஸும் அதில் நிறைய யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ரியோராஜ். இவர் விஜய் டிவியோட கனாகலம் காலங்கள், கல்லூரியின் கதைகள்ங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு சன் மியூசிக்கில் விஜயவாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் விஜய் டிவியோட சரவண மீனாட்சிங்கிற சீரியலில் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த லீட் ரோலில் இவருக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இவர் விஜய் டிவியோட ஜோடி நம்பர் 1ங்கிற ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவரோட ஒய்ஃபோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவர் சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனான நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜாங்கிற மூவிலையும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவருக்கு ஒரு குட்டியான கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அந்த கேர்ள் பேபியோட பேர் ருத்திராஜ். இவரோட ஃபேமுக்கும் இவருக்கு உள்ள ஃபேன்ஸுக்கும் அப்புறமேட்டு இவரோட துடிப்பான பேச்சுக்கும் இவர் ஃபினாலே வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.